ஈவினிங் ஸ்நாக்ஸாக பேப்பர் ரவுல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இது வந்து நம்ம ட்ராவல் செய்வோம் இல்லையா, அப்போ கூட இது வந்து செஞ்சு எடுத்துன்னு போகலாம், பாழாகாது. வீட்டில் நம்ம 1 மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சு கூட சாப்பிட்லாம். 1/2 கேஜி அளவுக்கு நான் இங்கே பேப்பர் ரவுல் எடுத்துன்னுக்கிறேன். கடாய் நல்லா ஹீட் ஆன பிறகு அவுல் சேர்த்துட்டு 2 நிமிஷம் நம்ம அப்படியே ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு ஆயில் நல்லா காஞ்ச உடனே வேர்க்கடலை சேர்த்துன்னுக்கிறேன். நான் இங்கே கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துன்னுக்கிறேன். சிம்மில் கொஞ்சம் அதை வறுத்து எடுத்துக்கலாம். கூடவே கொஞ்சம் பொட்டுக்கடலையே சேர்த்துக்கலாம். எல்லாமே சிம்மில் தான் நம்ம வறுத்து எடுக்கணும், ஹையில் வைக்கக்கூடாது, தீஞ்சிடும். கூடவே கட் பண்ணி வச்ச ட்ரை கோகோனட் அதுவும் சேர்த்துட்டு சிம்மில் வறுத்து எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு கூடவே கொஞ்சம் கடுகு சேர்த்துட்டு கடுகு பொரிஞ்ச உடனே 2 பச்சை மிளகாவும் 2 காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் கூடவே சேர்த்துக்கின்னு 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். கூடவே கொஞ்சம் மஞ்சள் உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் பொடி அதிகமாகவே சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேப்பர் ரவுல் சேர்த்துட்டு கூடவே வறுத்து வச்சா இல்லையா பொட்டுக்கடலை வேர்க்கடலையும் சேர்த்துட்டு 2 நிமிஷம் நல்லா அது ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இங்கே நான் வந்து சுகர் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடி பண்ணி எடுத்துன்னுக்கிறேன். 3 டேபிள் சுகர் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம், இல்லை நம்ம அப்படியே கூட சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், பேப்பர் ரவுல் ரெடி. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள், ஈஸியாகவும் இருக்கும்.